பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலேயும் இந்த தின தியானத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்குள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். அன்பானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆலோசனை தருகிறவர் என்பதையும், அந்த ஆலோசனையை தேவனிடத்திலிருந்து எப்படி பெற்றுக்கொள்வது என்பதையும் நாம் கடந்த 2 நாட்களாக தியானித்தோம் அல்லவா? சிறியதானாலும் பெரியதானாலும் தேவனிடத்திலே ஆலோசனை கேட்க வேண்டும் என்பதையும் கூட நாம் தியானித்தோம். அன்பானவர்களே, ராஜாவாகிய தாவீதுக்கு தேவனாகிய கர்த்தர் அவர் கேட்ட போதெல்லாம் ஆலோசனை கொடுத்தார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரத்திலே அமலேக்கியர் என்ற ஒரு ஜனக்கூட்டம் தாவீது இருந்த சிக்லாக் என்ற இடத்திற்கு வந்து அதை கொள்ளையடித்து கொண்டு சென்று விட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு கர்த்தர், அதை பின்தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அப்படியே தாவீது செய்து ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான் என்று நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, தேவனிடத்திலே நாம் ஆலோசனை கேட்பதோடு மட்டும் நின்று விடாமல் அதின்படி செய்கிறதற்கும் நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது நாம் நன்மையானவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆகையால் இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் நீர் தாவீதுக்கு தந்த ஆலோசனைக்காக உம்மை துதிப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்ன அந்த வார்த்தைகளை நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையிலேயும் எல்லாவற்றிலேயும் உம்முடைய ஆலோசனையை நாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் அதின்படி செய்கிறதற்கு எங்களை பரிபூர்ணமாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நீர் தருகிற ஆலோசனைகள் அவைகள் ஆண்டவரே ஆசீர்வாதமானவைகள், எங்களுடைய நன்மைக்கு ஏதுவானவைகள் என்பதை அறிந்து உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஆலோசனையை ஆண்டவரே நாங்கள் நிறைவேற்ற கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும், பலன் தாரும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.